10வது நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் அசோக ரன்வல தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சபாநாயகர் அசோக ரன்வலவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானம் மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது தனது பதவியில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார். அவரது கலாநிதி பட்டம் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பொதுஜன பெரமுன உள்ளிட்ட கட்சிகள் தீர்மானித்துள்ளதுடன் பலர் அவரது கல்வி தகமை தொடர்பிலும் கேள்வி எழுப்பியிருந்தன. அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சியின் உறுப்பினரான தலதா அத்துக்கோரல உள்ளிட்டோர் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றின் போது இது தொடர்பான கடுமையாக விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பிலான அறிவிப்பை வெளியிட உள்ளதாக சபாநாயகர் அசோக ரன்வல அறிவித்திருந்த நிலையில் தற்போது அவர் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை எமது அரசாங்கத்தின் எந்த பொறுப்பை வகிப்பவர் தவறு செய்திருந்தாலும் நாம் நடவடிக்கை எடுப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் தெரிவித்திருந்தார். மேலும் மக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கை எந்த வகையிலும் பழுதடைவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்திருந்த நிலையில் சபாநாயகரின் தற்போதைய பதவி விலகல் அறிவிப்பு வெளியாகியுள்ளது.